வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்ப வரைக்கும் ஒரு ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. பட் மார்க்கெட் ஓப்பன் ஆனப்ப நிஃப்டி 50 ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த குடுத்துட்டு இருந்தது. பேங்க் நிஃப்டி ஒரு 200 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த பார்த்தீங்கன்னா, டெலிவர் பண்ணிட்டு இருந்தது. ஆனா 2மே இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரெக்கவர குடுத்து தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அதிலயும் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு டே லோலருந்து ஒரு 350லருந்து 400 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு ரெக்கவர வந்து அடைஞ்சிருக்கு. அதே சமயத்தில நிஃப்டி 50யும் ஒரு நல்ல ரெக்கவர வந்து காட்டிட்டு இருக்கு. இந்த ரெக்கவர் நிலைக்குமா? இல்ல 2 மணிக்கு மேல ஏதாச்சும் விளையாடுவாங்களா? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். இன்னைக்கு டேல பார்க்கும்போது, ஆட்டோ செக்டார் பங்குகள் கொஞ்சம் நல்லாவே வந்து அடி வாங்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். மாருதி சுசுகி ஒரு டவுன்ஃபால், ஹீரோ மோட்டார் கார்ப் இறக்கம், ஐச்சர் மோட்டார் அண்ட் இந்த எம்&எம் இது 2மே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல 1.5% வரைக்கான ஒரு இறக்கத்த வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. பட் அசோக் லேலண்ட் பார்க்கும்போது, இன்னைக்கு டேல கிட்டத்தட்ட 1.5% வரைக்கான ஒரு ஏற்றத்த குடுத்து, நல்ல ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, அசோக் லேலண்ட் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, மேல, மேல, மேலன்ட்டு புது ஒரு உச்சத்த நோக்கி தான் நகர்ந்து போயிட்டுருக்கு. ஸோ இருக்கிறத வச்சு ஜாலியா வந்து என்ஜாய் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் புது ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இப்போதைக்கெல்லாம் டெஃபினட்டா வந்து அந்த இடத்துல நமக்கு ஓப்பனே வந்து ஆகாது. அதே தான் டாடா கமர்ஷியல்லயும் லாஸ்ட் வீக்கெண்ட்ல கூட டிஸ்கஸ் பண்ணோம். மேபி டவுட்டா இருந்ததுன்னா, ஸோ கொஞ்சம் ஒரு நேத்து அதாவது ஆமா சாட்டர்டே போட்ட வீடியோவ நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது இந்த வீடியோல நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது டாடா பவர் பற்றியான அப்டேட். இன்னைக்கு டாடா பவர் ஒரு ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருக்கு. ஸோ என்ன செய்தி வந்திருக்குன்னா, டாடா பவர் பார்த்தீங்கன்னா, ஒரு 2000 கோடி வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. கடன் வாங்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி இத வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட்ல யுட்டிலைஸ் பண்றதுக்கு வாங்கலாம். அது மட்டும் இல்ல. ஸோ இந்த டாடா பவர் பார்த்தீங்கன்னா, குஜராத், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களோட ஒரு ஒப்பந்தத்த கூட வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த முந்த்ரா பவர் பிளான்ட் பார்த்தீங்கன்னா, திரும்பவும் முழு வீச்சுல இயங்க ஆரம்பிக்கும். இதனால இவங்களுக்கு ஒரு 400 கோடி கிட்ட வந்து லாபம் அதிகரிக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் அது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு தெரியல. மேபி சைன் வந்து முடிஞ்சிருச்சுன்னா, நம்ம அத பத்தி அகைன் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நடந்த உடனே அந்த அப்டேட் உங்க கூட கொண்டு வர ட்ரை பண்றேன். அடுத்தது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் பிசினஸ்ல பெரிய அளவுக்கான ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அக்விசிஷன் மூலியமா தான் இந்த நிறுவனமும் ஒரு நல்ல வளர்ச்சிய நோக்கி வந்து போயிட்டுருக்கு. ஸோ பல பிராண்ட்ஸ பார்த்தீங்கன்னா, அக்யூர் பண்ணி, அத ரிவைவ் பண்ணி ஒரு நல்ல சேல்ஸுக்கும் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அத தாண்டி அவங்க கிட்ட சில ஓன் பிராண்ட்ஸும் வந்து இருந்துட்டு வந்துட்டுருக்கு. இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஸோ பலருக்கும் தெரிஞ்ச ஒரு பிராண்ட் உதயம் அப்படின்ட்டு ஒரு பிராண்ட் வந்து இருக்கு. ஸோ அந்த பிராண்ட பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அக்யூர் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதன் மூலியமா ஸோ இவங்க டாடா கன்சியூமர் அண்ட் இந்த எம்டிஆர் கூட வந்து போட்டி போட போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பேரண்ட் கம்பெனி தான் வந்து வாங்க போறாங்க. ஸோ ஸ்ரீ லக்ஷ்மி அக்ரோ ஃபுட்ஸ் நினைக்கிறேன் அந்த நிறுவனத்தோட பேரு. ஸோ அந்த பேரண்ட் கம்பெனி ஒரு 660 கோடிக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வாங்குறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தையில இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ டீல் முடியுதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த உதயம் ஒரு ஃபேமஸான ஒரு பிராண்ட் அப்படின்ட்டு மோஸ்ட்டா நம்ம எல்லாருக்கும் வந்து தெரியும். ஸோ நான் ஸ்கூல் படிக்கும் போதிலிருந்து இந்த விளம்பரத்த வந்து பார்த்துட்டு இருக்கேன். உதயம் ரொம்ப ஷூர் அப்படின்ட்டு ஒரு விளம்பரம் வரும். ஸோ அவங்க தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம் இந்த டீல் வந்து வெற்றிகரமா வந்து முடியுதான்ட்டு. ஸோ கன்சியூமர் பிசினஸ் டெஃபினட்டா ரிலையன்ஸ் ஒரு லாங் டெர்ம்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ பண்ணுவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது பயோகான் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, ஸோ பயோகான் வந்து இப்போ நெதர்லாண்ட்ல இந்த GLP-1 ட்ரக்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. டயாபெட்டிஸ்க்கு ஒரு ட்ரக்கு, ஒபேசிட்டிக்கு வந்து ஒரு ட்ரக்கு. ஆக மொத்தம் 2 ட்ரக் இவங்களுடைய ஓன் பிராண்ட்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து லிராகுலுடைட பேஸ் பண்ண ட்ரக்கு. ஸோ அதை இப்போ பயோகான் அவங்களுடைய ஓன் பிராண்ட்ல லான்ச் பண்ணது ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸா இருக்கு. அது மட்டும் இல்லாம யூரோப்ல ஸோ ஓன் பிராண்டா இந்த GLP-1 ட்ரக்க லான்ச் பண்ண நிறுவனமாவும் பயோகான் நிறுவனம் வந்து இருக்காங்க. இதெல்லாம் பண்ணியும் கூட இன்னைக்கு டேல பயோகான் பார்த்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ தான் இப்போ வரைக்கும் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஃபார்மா கம்பெனிஸ்லயே இன்னைக்கு டேல பல ஃபார்மா பங்குகளும் பார்த்தீங்கன்னா, பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இல்ல. சைடஸ் பார்க்கும்போது 1% வரைக்கான இறக்கம், ஆரோ ஃபார்மா 1% வரைக்கான இறக்கத்த குடுத்திருக்கு. ரெட்டி பார்க்கும்போது நெகட்டிவா ஃப்ளாட்டா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபார்மா பங்குகள் கிட்ட இல்லாம தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அடுத்தது ஆக்சிஸ் பேங்க் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ என்ன அந்த அப்டேட்னா, ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா, ஒரு 50 பிரைவேட் பேங்கர்ஸ வந்து ஹயர் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஆல்ரெடி அவங்க கிட்ட ஒரு 250 பிரைவேட் பேங்கர்ஸ் இருக்காங்க. ஸோ வெல்த் மேனேஜ்மென்ட் பிசினஸ வந்து மெயின்டெயின் பண்றதுக்கு, ஸோ அந்த ஒரு இடத்த இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ற விதமா தான் இந்த ஹையரிங் வந்து இருக்கு. ஸோ ஆல்ரெடி இந்த 360 வேம், அப்புறம் கோடாக், HSBC போன்றவர்கள் எல்லாம் இந்த வெல்த் மேனேஜ்மென்ட் பிசினஸ்லாம்
பெரிய அளவுக்கான ஒரு போட்டிய குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ போட்டிய சமாளிக்கும் விதத்தில ஆக்சிஸ் பேங்க்கும் பல விதமான விஷயங்கள பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதில ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இந்த விஷயத்த நான் வந்து பார்க்குறேன். ஸோ நல்ல ஒரு பேங்க் பட் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏற்படல. லாஸ்ட் ஒரு டிப்ல இன்னும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய லெவல் மேபி வந்திருந்ததுன்னா, ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து கேப்சர் பண்ணியிருக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த பங்கு ஒரு ரிவர்சல குடுத்து மேல வந்துருச்சு. ஸோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மேபி வந்ததுன்னா நம்ம அந்த டைம்ல ஃபோக்கஸ் பண்றத பத்தி திங்க் பண்ணுவோம். ஸோ எல்லாமே நமக்கு ஒரு கட்டத்தில ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து குடுக்கும். ஸோ அந்த டைம் வந்து நம்ம கரெக்ட்டா யூஸ் பண்ணா போதும். இதே மாரி தான் HDFC குடுத்தது, கோட்டாக் பேங்க் குடுத்தது. ஸோ நல்ல ஒரு லார்ஜ் கேப் பங்குகள் நம்ம போர்ட்ஃபோலியோல உட்கார்றதுக்கு நம்ம அனுமதி குடுத்தோம். ஸோ அதே மாரி ஃபியூச்சர்ல மேபி கிடைக்கலாம். யாருக்கு தெரியும்? அடுத்தது Flipkart கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ Flipkart பார்த்தீங்கன்னா, விரைவில் நம்ம மார்க்கெட்ல IPO பண்ணுவாங்கங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்கு. ஸோ என்னைக்கு வரப்போறாங்கன்னு தெர்ல. ஃபைல் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. ஸோ விரைவில் வருவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ மேபி வந்து ஒரு நல்ல லிஸ்டிங் கெயின் குடுக்குற மாரி இருந்ததுன்னா, இதில பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ இந்த Flipkart எல்லாம் ஒரு டாமினன்ட் பிளேயரா நம்ம மார்க்கெட்ல இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ Amazonக்கு கூட போட்டி போட்டுட்டு இருக்காங்க. சொல்லப்போனா Flipkartோட பெர்ஃபார்மன்ஸ் Amazன காட்டிலும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸா தான் இருக்கு. ஸோ இவங்கள அடிக்கிறதுக்கு அவ்வளோ பிளேயர்ஸ் உள்ள வந்தாலும் கூட அடிக்க முடியாம தான் இருக்காங்க. 2டே 2 பிளேயர் மார்க்கெட்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ பண்றாங்க. மீஷோ இருக்கு. பட் இருந்தாலும் பெரிய பெரிய பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது Flipkart இன்னுமே லீடிங் பொசிஷன்ல இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தது மாருதி சுசுகி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ மாருதி சுசுகி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இந்த விட்டாராவ ஒரு 500 நெக்ஸா ஷோரூம்க்கு முதற்கட்டமா வந்து அனுப்ப போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஜனவரி முதல் இந்த விட்டாராவ நம்ம டெஸ்ட் டிரைவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த மாதத்திலருந்து விற்பனைக்கு வந்துரும்னு நான் நினைக்கிறேன் இந்த விட்டாரா. ஸோ என்ன ஒரு சக்சஸ குடுக்க போதுன்னு பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து ஆர்வமா இருக்கு. ஏன்னா மகேந்திரா உள்ள வந்தாங்க. ஸோ மகேந்திரா நிறுவனம் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நாங்களும் பெரிய ஆள் தான் ஈவில அப்படின்ட்டு. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்ட்டா வருவோம் அப்படிங்கிற மாரி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு அதிக அளவுக்கான மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கக்கூடிய நிறுவனம் மாருதி சுசுகி தான். இவங்களும் இந்த ஸ்பேஸ்ல இவங்கள ப்ரூவ் பண்ணுவாங்களாங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். அடுத்தது Volkswagen கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட்னா, ஸோ Volkswagen பார்க்கும்போது சைனால ஒரு காலத்தில கொடிகட்டி பறந்துட்டு இருந்த ஒரு நிறுவனம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிட்டு வந்துட்டு இருக்காங்க. வெறும் இவங்க மட்டும் ஸ்ட்ரகிள் ஆகல. மற்ற குளோபல் நிறுவனங்களும் சைனால வந்து ஸ்ட்ரகிள் ஆயிட்டு தான் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்ப அதெல்லாம் வந்து தவிர்க்கும் விதத்தில சைனா மார்க்கெட்டுக்குன்ட்டு பிரத்யேகமா ஸோ சைனா மார்க்கெட்லயே R&D சென்டர்ல ஒரு $3.5 பில்லியன் முதலீடு பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. 90ஸ்ல எல்லாம் பார்க்கும்போது 50% பக்கம் மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா, இந்த Volkswagenக்கு தான் வந்து இருந்திருக்கு சைனா மார்க்கெட்ல. பட் அது அப்படியே படிப்படியா வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ நான் ஒரு சார்ட்ட போடுறேன். ஸோ இதில பார்க்கும்போது Volkswagen 2016ல வருஷத்தில பார்க்கும்போது நம்பர் 1 பொசிஷன்ல இருந்திருக்காங்க சைனால. ஆனா இப்போ அது அப்படியே பெரிய அளவுக்கு வந்து ஒரு சரிவ வந்து சந்திச்சுட்டு இருக்கு. இவங்களுடைய சரிவு எப்ப ஆரம்பிச்சதுன்னா, 2020ல தான் மிகப்பெரிய ஒரு சரிவே வந்து ஏற்பட்டிருக்கு. இப்ப 24ல வெறும் 14.5% மார்க்கெட் ஷேர் தான் Volkswagen வந்து ஓன் பண்றாங்க. ஏன்னா BYD உள்ளிட்ட பல சைனா நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய லெகசி கம்பெனிஸ முறியடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. டெக்னாலஜி விதத்தில அத வந்து முறியடிக்கிறதுக்கு Volkswagen இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து இது வெற்றிய குடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!